ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வியாழக்கிழமை. ஆம் செல்லமே, பாபாவின் திருநாள். நாளை வியாழக்கிழமையில் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னுடைய பாரங்களை என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி நிம்மதியாக வருகிறது என் செல்லமே. அதை பெறுவதற்கு கால நேரம் எல்லாம் தகுதியாகி உன் கரத்தில் வந்து சேர்ப்பேன். அந்த சமயத்தில் நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. ஆம் செல்லமே, எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. உன் சாயப்பா உனது வாழ்க்கைக்கு நான் பாதுகாப்பு. ஒரு நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு நான் அளித்து விடுவேன் என் செல்லமே. நிச்சயமாக அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இப்போது அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படித்தானே? ஆகவே உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது உன் சாயப்பா நான் தான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் உன் சாயப்பா தான். நிச்சயமாகவே இரண்டும் எனது பொறுப்பாகும். உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு உன் சாயப்பா அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவுமே நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா? தன்னம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் தென்றல் காற்றுதான் வீசப் போகின்றது. உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் செல்லமே. நீ நம்பிய உறவுகள் சில நிபந்தனைகளுடன் உன்னை நேசிக்கலாம், எதிர்பார்ப்புகளுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் நான் உன்னை எந்த நிபந்தனையும் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? நீ தவறினாலும் தடுமாறினாலும் கோபப்பட்டாலும் கூட நீ என்னுடைய செல்ல குழந்தைதானே. கவலைப்படாதே. நான் உன்னிடம் வைத்திருக்கும் எல்லையற்ற அன்பு. எனவே எந்த ஒரு தருணத்திலும் மனம் தளராதே என் செல்லமே. இந்த சாயப்பாவின் அருள் என்றும் உனக்கு நிச்சயமாக இருக்கும். உனக்கான நெஞ்சில் இருந்த குழப்பம் நாளை காலை என்னுடைய அருளால் நிம்மதியாக கரைய ஆரம்பித்துவிடும். புரிகிறதா? பல நாட்களாக மனதில் சுமையாக இருந்த எண்ணங்களும் தீரவில்லை என நினைத்திருந்த சந்தேகங்களும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்திலிருந்து விலகத் தொடங்கும் நாள்தான் நாளை. இந்த சாயப்பாவின் அருள் உன் மனதில் அமைதியை விதைத்து உன் வாழ்வு செல்லும் பாதையில் வெளிச்சத்தை ஏற்றி வழிகாட்டும். புரிகிறதா? சந்தோஷப்படு என் செல்லமே. நம்பிக்கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். அது நிச்சயமாக உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அமைதி இன்று உன்னை தேடி வருகிறது. உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் மெதுவாக மலரத் தொடங்கப் போகும் நாளைதான் உனக்கு நல்லதொரு நாள். கவலைப்படாதே. நிம்மதியாக கண்ணுறங்கு. இன்று நீ செய்ய நினைக்கும் அனைத்தும் சுலபமாக நான் முடித்து தருவேன். நீ கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு என்று வருகிறது. நிச்சயமாக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? நிச்சயமாக நாளை ஒரு முக்கியமான திருப்பம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். சந்தோஷப்படு. முக்கியமான காரியம் ஒன்று நடைபெற இருக்கிறது. எதிர்பார்த்த பணம், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நாளைய நல்லதொரு நாளில் மன நிறைவோடு நிச்சயமாக கிடைக்கும். அது சாயப்பாவின் வியாழக்கிழமை அன்று உனக்கு எல்லாம் உன் கைகளில் வந்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீ பெறுவதற்கு தயாராக இரு. உன் மனம் முழுவதும் அந்த சமயத்தில் ஆனந்தத்தில் திளைக்கும். உற்சாகத்தோடு என்னை பார்ப்பதற்கு ஓடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு. சாயி சாயி என்று. ஆம் செல்லமே, நாளைய நாள் உன் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான நாளாக அமையும். நீ தேடியதை உன் கைகளில் தர நான் தயாராக இருக்கிறேன். என்னை மனதார அன்போடு நினைத்து
உன் செயலை தொடங்க ஆரம்பித்து விடு. நான் உன்னை கருணையோடு பார்க்கும் இந்த நொடியில் இருந்து உன் பணக்கஷ்டம், மனவேதனை, உன் குடும்பத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் காற்றாய் பறந்து போகும். என் செல்லமே, என்னை நம்பு, முழுமையாக என்னை நம்பு. நானே உனக்கான பாதையை திறந்து வைப்பேன். கவலைப்படாமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என் செல்லமே. சில நேரங்களில் கவலைகளை எல்லாம் மறந்து அமைதியாக கண்ணை மூடி உறங்கிவிடு. உனக்காகத்தானே நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை கேட்டு கண்ணுறங்கு என் செல்லமே. உன் தேவைகள் அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக பூர்த்தி செய்வேன். காலையிலிருந்து இரவு வரைக்கும் இன்று நடந்த நிகழ்வுகள் உனக்கு ஏற்றபடியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நாளைய நாள் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நல்லதொரு நாளாக விடியும். அது உன்னை நிச்சயமாக பாதிக்காது. எந்த ஒரு கஷ்டமும் உன்னை பாதிக்காது. நாளை உதிக்கும் விடியல் உனக்கான புதிய நல்ல நேரத்தின் தொடக்கம். புரிகிறதா? நீ நினைத்தபடி ஒரு நல்லதொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி தரப்போகிறேன். சில இடங்களில் உன்னுடைய உறவுகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து வாழ்ந்த நீ ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் சலித்து உன்னை புறக்கணித்து தூக்கி எறிந்ததால் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த கவலை வேண்டாம் என் செல்லமே. அது உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் உதயமாகி விட்டது என்பதற்கான அறிகுறிதான். புரிகிறதா என் செல்லமே? பொய் முகமுடி அணிந்து இருந்த உறவுகளே உன்னை விட்டு நீங்கிவிட்டார்கள். அவர்கள் நீண்ட காலம் உன் சுத்தமான மனதின் அருகில் நிற்க முடியாது. ஏனென்றால் நீ உண்மையை தேடி வந்துள்ளாய். உண்மையிலேயே வாழ முயல்கிறாய். அந்த உண்மையின் பாதையில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை பாதுகாப்பு வளையம் போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதனால் நீ எதை செய்யும் போது முன் நன்றாக சிந்தித்து பக்குவமாக முடிவெடு. சில சமயங்களில் நீ எடுக்கும் முடிவில் பிழை இருந்தால் அதனால் பயப்படாதே. அந்த அனுபவம் உன்னை மேலும் புத்திசாலியாக, வலிமையாக மாற்றும். கவலைப்படாதே. உன்னை இந்த சாயப்பா சரியான பாதைக்கு கொண்டு செல்வேன். உன் வாழ்க்கை நல்ல முறையில் வளர இந்த சாயப்பாவின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என்பதை கவலைப்படாதே. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக கண்ணுறங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.